ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, இந்த முடிவை எவ்வளோ நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், அந்த முடிவு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா? எந்த காரியத்தின் முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது இந்த நாளிலே நடக்க போகிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எந்த முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த முடிவை ஆண்டவர் இந்த நாளிலே நடத்தி கொடுக்கும்படியாக உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில் நான் எதிர்பார்க்கிற முடிவை ஆண்டவர் எனக்கு தரமாட்டாரா, இந்த காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாரா என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டு இருக்கீங்க இல்லையா? இன்றைக்கு அந்த காரியத்திற்கு முடிவை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார். ஏன்னா அவர் நினைத்து விட்டார். அவர் நினைத்தபடியினால இந்த நாளிலே இந்த காரியத்தை உடனடியாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். பார்க்கிறோம், அந்நாளே ஆண்டவர் நினைவு கூர்ந்தபடியினாலே அழகான ஒரு ஆண் குழந்தையை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருக்கிறதோ அதை நிறைவாக்கி எனக்கு ஒரு முடிவை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திற்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொடுக்க போகிறார். திருமண காரியத்திற்கிற தடைகளை தகர்த்து அதற்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறார். என் பிள்ளையுடைய வாழ்க்கை செழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உடைய பாதத்தில் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே, இதற்கு ஒரு முடிவை தரமாட்டீரா? கணவனும் மனைவியும் பிரிந்து இருக்கிறார்களேப்பா அப்படின்னு சொல்லி நீ ஜெபித்து கொண்டே இருக்கிறாயா? இன்றைக்கு அந்த காரியத்தில் ஒரு முடிவை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உன் பிஸ்னஸில் ஒரு முடிவை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த காரியத்திற்குரிய முடிவு இன்றைக்கு கடந்து வருகிறது. இல்லது இந்த நாளிலே நான் கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி அழைந்து கொண்டு இருக்கிறேன், இதற்கு ஒரு முடிவு வராதா என்று சொல்லி நீ எங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு அந்த காரியத்தை பார்த்து சொல்ல அந்த முடிவு கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. அந்த முடிவை இந்த நாளில் நான் நடக்க பண்ண போகிறேன் என்று சொல்கிறார். ஏன்னா நீ ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் நினைவு கூறுகிற தெய்வனாய் இருக்கிறபடியினால் அவர் நினைவு கூர்ந்து விட்டார். நினைவுகளை அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் நீங்கள் எதை நினைச்சிருக்கீங்களோ அந்த காரியத்தை அப்படியே செய்து உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சோதரிக்கிறோம். உங்க நாமத்தை உயர்த்த ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எந்த காரியத்திற்கு முடிவுக்காய் காத்திருக்கிறாங்களோ, எந்த பிரச்சனையின் முடிவுக்காய் காத்திருக்கிறாங்களோ, எந்த வியாதியின் ஆண்டவரை முடிவுக்காய் காத்திருக்கிறாங்களோ எல்லாவற்றிலும் ஒரு நல்ல முடிவை கொடுத்து இவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே இவர்களை நீ நினைத்திருக்கிறபடியினால் இவர்களை கண் மலையின் மேல் நிறுத்த போகிறபடியினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நல்ல தகப்பனை இவர்களை தலை நிமிர பண்ணி நல்ல முடிவுகளை கொடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.